ஃபியூல் இல்லை. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போட்டாச்சு. அண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய டெஸ்ட்டை கொடுத்தாங்க. தொட்டிப்பாலம் போனால் பயங்கரமாக ஆஃப் ரோடு இருக்கும் அப்படின்ட்டாங்க. திரும்ப ஆஃப் ரோடா அப்படின்னு இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இன்னொன்று சுருளி ஃபால்ஸும் பிளான் பண்ணோம். சுருளி ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் மழை வருது. ஸோ சடனாக வந்து உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதையாவது ஒன்று கவர் பண்ணலான்னு பார்த்தா முடியாது போலே. ஆமாமே ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ பாருங்கள் பேக்ரவுண்டில் அந்த வியூ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம வந்து ரைட் எடுக்கணும். தேனியில் இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்டே தாங்க. சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் மழை இருக்கா. என்னது திராட்சையா? ஒசூர்லேயே இருக்கும். போயிட்டு வரலாமா? அங்கே அதுதான் ஒரு இது இருக்குது, ஃபார்மு. பாருங்க வேற லெவலில் இருக்குங்க. சுற்றியுமே இருக்குங்க. அப்படியே சுற்றி பாரு, சுற்றியுமே ஹில்ஸ் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இப்போ தாங்க 1 கிலோமீட்டர்னு காமிச்சு சடனாக 5 கிலோமீட்டர் மாறிடுச்சு. ஸோ கரெக்டான ரூட்டில் தான் போய்ட்டுருக்குமான்னு தெரியல. யாராவது நின்று தான் கேட்கணும். அண்ணா தொட்டிப்பாலம் எப்படி தானா? அப்படி ஓகே. வண்டி போகுமாண்ணா? போகல. தண்ணி இல்லையா? ஐயோ பயங்கரமாக இருக்குது. சேரு சாகத்தியமாக தான் இருக்குது. மற்றபடி பயப்படாதா, நான் பிடிச்சிக்கிறவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இதெல்லாம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும். பயப்படாதா, கீழே சாய்க்க மாட்டேன், நான் பிடிச்சிடுறேன். பெருசாக அந்த ஸ்டார்டிங்கில் தான் சொன்ன அளவுக்குலாம் சகதி இல்லை. இருந்தாலும் எங்கேயாவது இருக்குமா? ஆக்சுவலாக நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு விஷயத்தையும். அதனால தான் பரவாயில்ல உட்காருங்க. நான் ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு சேரு சகதியமாக இருக்குது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். பயப்படாத, நான் ஸ்கிட் ஆச்சுன்னா கால் வச்சிட்றேன். நான் கீழே போட்டுருவேன் தானே பயப்படுறேன். நீ என்ன இல்லை பயப்படுவியா? ப்ரோ இது பவர் சைடில் இருக்கிறது பவர்ப்பா. யானை வரும்னு நினைக்கிறேன். இப்போ அனிமல்ஸ் இருக்குங்க. தொட்டிப்பாலம் வந்துட்டோம். ஃபைனலி தொட்டிப்பாலம். பட் நோ வாட்டர். ஐயோ எல்லாம் பிரேக்கில் மாட்டிடுச்சு. நோ வாட்டரா? இறங்குப்பா. நோ வாட்டர்ப்பா, நோ வாட்டர். அந்த சேர் சகதி நல்லா அடிச்சிருக்குது. இப்படி நான் வீட்டுக்கு போனேன்னா என் வண்டிக்கு செலவு அதிகமாகிடும். ஸோ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு, நார்மலாக தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது தண்ணி ட்ரை ஆகி இங்கே லைட்டாக தேங்கிருக்குங்க. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இதாங்க தொட்டிப்பாலம். இங்கேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. பட் உள்ள தண்ணி தான் இல்லை. நமக்கு இன்றைக்கி தண்ணியும் இல்லை, எங்கேயுமே வந்து போகிறதுக்கான அதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டே போகக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் ரைடு மட்டும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பாருங்க தண்ணி, சாரி தண்ணின்றேன், வியூ நல்லா இருக்குது. ஆனால் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இந்த
எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இங்கே அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த எர்த்லைன்லாம் கொடுத்துருக்காங்க. காட்டு பண்ணிக்கா இல்லை யானைக்கா என்னன்னு தெரியல, பட் ஏதோ சம்திங் இருக்குது. இந்த பாருங்கள் ஸ்டெப் எப்படி வச்சுட்ருக்கேன். பூட்ஸை போட்டு என்னுடைய ரைடிங் பூட்ஸை போட்டுட்டு ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்க பக்கத்தில் இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கு போயிடலாம், அங்கே தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே லோக்கலில் ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க. ஸோ டேரெக்டாக அங்கேயே போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க ரெடியாக இருக்காங்க. வந்ததுக்கு ஒரு வீடியோ வாட்ச் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஓகே வந்துட்டேன். ஸோ இறக்க தான் முடியல, பயந்தேன். இப்போ நம்ம தண்ணியிலே போக போகிறோம், தண்ணியிலே. ஸோ ஆக்சுவலாக இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால்பாறையில் இருக்குது, அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு. ப்ரோ தண்ணிக்கு நீ எதாவது வந்துட போகுது ப்ரோ, சல்லுன்னு வந்துட போகுது தண்ணி. போலாமா? ப்ரோ போங்க ப்ரோ. ஐயோ போமா போம் ஆள் இருக்காங்க. ஆனால் உள்ள ஆள் இல்லைல்ல. எல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தாங்களா? நான் உள்ளேருந்து தான் வராரு அந்த மனுஷன் நினச்சேன் நான். இதெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு போய் வந்துருக்குது. அடியா எவ்வளோ ஹைட்டில் போய் வந்திருக்கு, அவ்வளோ தூரத்தில். ஸோ இதெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு ஆ 3 மணிக்கா? நான் இப்போ அவங்க வெளில வர கீழே குனிஞ்சு பார்க்கும்போது உள்ளேருந்து வராங்கன்னு நினச்சேன் நான். போகலாம், நான் இப்போ ஆனதுன்னு நினச்சேன். போகலாம் ப்ரோ நைட் ஆனதான் போகலாம். ஃபோட்டோ செல்ஃபி பிடிச்சிட்டோம்.
ரிப்போர்ட்டர் இவரு. டேய் வாடா. எல்லாம் பேர்ந்துட்டு போயிருக்கு ப்ரோ. ப்ரோ கல் இங்கேருந்து கல்லே அங்கே விழுந்துருக்கு. சரியான ஸ்பீடு போல அப்போ. இப்படி அடித்து சைடில் தூக்கி போட்டுரு. அவர் ஏதாவது சொல்கிறாரு. நைட்டானதா? நைட்டு தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா. அதெல்லாம் சேஃப் தானே? சேஃப் தானேம்மா? ஏர் பேக் ஓப்பன் ஆச்சு. பார்த்துப்பா மெதுவாக போ. சரியா? நெக்ஸ்ட் டைம் மிரர் மாட்டிடு. சரி, கொஞ்ச நேரம் எம்டி ஓட்டி பார்க்கலாம். ரொம்ப நாளாக எம்டி ஓட்டி. ஸோ அவரோட தான் என்னோடய பைக் அவர் ட்ரைவ் பண்ணுறாரு. எல்லாருக்குமே கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு. ஸோ அதனால் ஒரு ரெஸ்ட்டு போட்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு எம்டி ஓட்டி. நம்ம எம்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட எம்டி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுடைய BMW முன்னாடி போயிட்டுருக்கு. பயங்கர சீராக இருக்குது. வண்டி ஆப்போசிட்டில் வண்டி இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா அந்த சைடு பாருங்க தண்ணி. ரோடு ஃபுல்லாக அவ்வளோ ரம்பி இருக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே. நெக்ஸ்ட் ட்ரிப் ப்ரோ வாகமான். கன்ஃபார்மா ப்ரோ? வாகமான் போடு ட்ரை ஸ்பீடு தான். ரீச் ஆயாச்சு. ஃபுல்லாக மண். அதனால் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டுருக்கேன். பாக்ஸ் முதல் எல்லாமே மண். பக்காவாக பண்ணிட்டாங்க. வரும் அந்த மண்ணெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க ஆயிலெலாம் போட்டு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் திரும்ப சந்திக்கிறேன். ஒசூர் ஆக்சுவலாக வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ வீட்டு பக்கத்தில் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். பாய். கியர் ஷிஃப்டிங் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அது என்ன ரீசன் இப்போ தான் புரியுது. ஸோ மண் போய் அங்கே உள்ளே வந்து ஏதோ ஜாம் ஆகிருக்கு. இப்போ வாட்டர் வாஷ் பண்ணோன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது கியர் ஷிஃப்டிங்கு.